வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேங்கிற மாதிரி புதுசா ஒரு டே. ஒரு ஹேக்கர் குரூப் சைலண்டா $230 மில்லியன் வர்த் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸை தூக்கிட்டான். ஒரு பிக்கஸ்ட் பவுண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன விட வெண்ண. என்ன பாக்குறீங்க? இப்போ நான் ஒரு ஹேக்கர். டேய், அந்த ஹேக்கர் என்னடா பண்றான்? தொட்டா தூக்கிடுவேன். வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேங்கிற மாதிரி புதுசா ஒரு டே. அதுதான் இன்டர்நேஷனல் ப்ளூ ஸ்கிரீன் டே. ஜூலை 19 நம்ம வேர்ல்ட் வைட் மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் அவுட்டேஜ் பார்த்தோம். மழை பெஞ்சா ஸ்கூல் விடுவாங்களா இந்த குட்டி பசங்களாம் நியூஸே உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்க எம்ப்ளாயீஸ் நம்ம ஆஃபீஸும் லீவ் விடுவாங்களான்னு பார்த்துட்டே இருக்கும் போது ஒரு ஹேக்கர் குரூப் சைலண்டா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆன வசிரக்ஸை ஹேக் பண்ணி $230 மில்லியன் வர்த் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸை தூக்கிட்டான். இந்த வசிரக்ஸோட கிரிப்டோ கரன்சி ரிசர்வ்ல இருந்து 50%. அவ்வளவுதான், அந்த எக்ஸ்சேஞ்சே ஆல்மோஸ்ட் காலி. அவ்வளவுதான். இதை பத்தி யாருமே பெருசா பேசவே இல்லை. ஆமா கைஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வசிரக்ஸ் ஹேக். வசிரக்ஸ் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ். இவங்க இந்த எக்ஸ்சேஞ்சை 2018 ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க கிட்ட 16 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 350+ கிரிப்டோஸ் அண்ட் டோக்கன்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட டெய்லி ட்ரேடிங் வால்யூம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி $100,000 to $200,000. ஜூலை 18 மிட்நைட் ஒரு ஹேக்கர் குரூப் இந்த ஹேக்கர் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே $230 மில்லியன் வர்த் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் லாங் கான். இதுல மோஸ்ட்லி ஷிபா இனு காயின்ஸ். பொதுவா கிரிப்டோ கரன்சிஸ் டிஜிட்டல் ஆர் பிசிக்கல் வாலெட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வாலெட்க்கு ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ண ஒரு பிரைவேட் கீ இருக்கும். ஆனா இவங்க ஹேக் பண்ணது ஒரு மல்டி சிக்னேச்சர் லெட்ஜர்ல இருந்து. பேங்க்ல இருக்க லாக்கரை ஆக்சஸ் பண்ண 2 இல்ல 3 கீ போட்டா அது ஓபன் ஆயிடும். அது மாதிரி இந்த மல்டி சிக்னேச்சர் லெட்ஜர் ஆக்சஸ் பண்ணோம்னா ஒருத்தருக்கு மேல கீ ஷேர் பண்ணாதான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஹேக்குக்கு இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் தான் ஃபிஷிங். கால் சென்டர்ல இருந்து நான் கால் பண்றோம் சார். பேங்க் மேனேஜர் மணிக்குமார் பாக்குறேன் சார். ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்களா சார்? பேங்க் ஏடிஎம் கார்டு இப்போ ரெனுவல் பண்ண முடியாது சார். அதுக்கு நாள் தான் ஏடிஎம் கார்டு உங்களுக்கு நான் லாக் பண்ணிட்டீங்களா சார்? 6 மாசம் யூஸ் பண்ண ஒர்க் ஆகாது சார். பணம் எடுக்க முடியாது சார். பணம் போட முடியாது. ஓகேங்களா? ஏடிஎம் கார்டு உங்களுக்கு இப்ப நானா ரெனுவல் பண்ண சார். ரெனுவல் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டு உங்களுக்கு இப்ப திருப்பி நான் ஓபன் பண்ணி கொடுக்குறேன் சார். அப்புறம் உங்களுக்கு செல் இப்போ 3 மெசேஜ் வரும். மெசேஜ்ல உள்ள மட்டும் 6 நம்பர் வரும் சார். 6 நம்பர் சொல்லிட்டீங்களா? அப்புறம் கார்டு சரி பண்ணிட்டு நானா ஓபன் பண்ணி கொடுக்குறேன் சார். இப்படி யாராவது கேட்டாங்கன்னா போன விட வெண்ண அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இதுதான் ஃபிஷிங். வசிரக்ஸோட அப்ளிகேஷன் மாதிரியே ஒரு க்ளோன் ஒன்று செஞ்சு அது மூலியமா இந்த லெட்ஜர் யூசர்ஸோட கிரெடென்ஷியல்ஸை ஹேக் பண்ணியிருக்காங்க. அது எப்படி கரெக்டா அந்த லெட்ஜர் யூசர்ஸோட கிரெடென்ஷியல்ஸை ஹேக் பண்ண முடியும்? எனக்கு என்னமோ இது ஒரு இன்சைடர் இல்லாம இந்த ஹேக்கர் ஸ்டேஜ் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியை நோட்டீஸ் பண்ண உடனே வசிரக்ஸ் அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களோட வித்ட்ராவல்ஸ் அண்ட் டெபாசிட்ஸை பிளாக் பண்ணிட்டாங்க. சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க. முக்கியமா இந்த லெட்ஜர்ல இருந்து இன்னொரு வாலெட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அட்ரஸை கண்டுபிடிச்சா பிளாக் பண்ண சொல்லி மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோலன் கிரிப்டோஸை ரெக்கவர் பண்றதுக்கு வசிரக்ஸ் ஒரு பிக்கஸ்ட் பவுண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோலன் ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ணி கொடுத்தா $10,000 தரதாகவும், அதுவே ஃபுல் ரெக்கவர் பண்ணி கொடுத்தா 10%, அதாவது $23 மில்லியன் தரதாகவும் வசிரக்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்கள யாருக்காவது ஹேக்கிங் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. டேய், அந்த ஹேக்கர் என்னடா பண்றான்? தொட்டா தூக்கிடுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வசிரக்ஸ் ஹேக் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. I hope to see you guys in the next video. Until next, bye from Hacker Divya. Be safe.